இதயம் முரளியோடைய படம் ஃபஸ்ட்டு பார்த்துருக்கோம். உண்மையிலேயே ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் வந்து அந்த காதலை வந்து சொல்லுவாரா மாட்டாரான்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லேயே போயிட்டுருந்தது. கடைசி வரைக்கும் வந்து சொன்னாரா இல்லையான்றது வந்து ட்விஸ்ட்டு. அது எல்லோரும் படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸ்டார்டிங்லேருந்து அந்த ஒரு ஸ்கூல் டேஸும் சரி, அந்த காலேஜ் டேஸும் சரி, அந்த வளர்ந்தக்கூடிய அந்த லவ், அந்த ஒன் சைட் லவ்ன்றதை வந்து நம்ம எல்லோரும் ஃபேஸ் பண்ணியிருப்போம். அது அப்படியே லைவாக ஒவ்வொருத்தருக்கும் நடந்தக்கூடிய அந்த காதல் கதையை வந்து ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. அதில் ட்விஸ்ட் என்னடான்னா வந்து ஒரு காதலா 2 காதலான்றதை தாண்டி அந்த லவ் ஃபீலிங், அந்த ஒன் சைட் லவ்ன்றதை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. அது இல்லைண்ணா, இந்த படத்தில் வந்துட்டு எப்படின்னா யங்ஸ்டர்ஸ் வந்து எப்படி சொல்ல தயங்குறாங்களோ, அது தயங்குறதுனால அவங்களுக்கு எப்படி எப்படியெல்லாம் எஃபெக்ட் அடிக்குது அவங்க வாழ்க்கையில், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படியெல்லாம் போகுது, அந்த மாதிரி காட்டியிருக்காங்க. இதில் இருப்பாங்க சிலவங்க எல்லாம் நிறைய இருப்பாங்க. பட் ஏன் காமெடி எல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நான் சிரிச்சிட்டேன். நிறைய காமெடிஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸாக இருக்கட்டும், இன்டர்வல் டைம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த லவ் வந்து ஒருத்தர் நம்ம சொல்ல போகிறோம், அந்த பொண்ணு சொல்ல போகிறோன்னா அந்த மொமெண்ட்லேயே சொல்லிடணும் அப்படிங்கிற மாதிரி தான். ஆனால் அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு சொல்லாமல் இருக்கு இல்லையா, அது வந்து மனசுக்குள்ளே போட்டு அது இது பண்ணிக்கிட்டே இருக்குல்ல, அது தகுந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான். எல்லா ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகும், ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகும், லவ் பண்ணுற ஆடியன்ஸுக்கும் கனெக்ட் ஆகும். ஃப்ரெண்ட்ஷிப் நிறையா இருக்குது. அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் வந்து லவ் பண்ணுற பொண்ணு வந்து சேர்த்து வைக்கிற மாதிரி, ஃப்ரெண்ட்ஸாக சேர்த்து கடைசியாக சேர்த்து வைக்கிற மாதிரி. ஸோ எல்லோரும் கண்டிப்பாக வந்து பாருங்கள். எல்லோரும் பார்க்க வேண்டிய படம். பர்டிகுலராக இவங்க தான் அவங்க தான்னு சொல்ல முடியல, ஆனால் எல்லாருக்குமே கரெக்டான ரோல் கொடுத்துருக்காங்க. இல்லை, எல்லாருக்குமே கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. 2 ஹீரோயின் இருக்காங்க அப்படி இப்படின்ல, ஆனால் கரெக்டான ஒரு இதுதான் இருக்குது. 2 பேருமே நல்லா தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம அவங்க வந்துட்டு குறை சொல்ல முடியாதுல்ல. 8.5 பார்க்கும்போது நல்லா இருக்கு. கொஞ்சம் அந்த ஒரு வைபும் நல்லா செட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. டைரக்ஷன் நல்லா இருக்கு, சினிமோட்டோகிராஃபி, காமெடி, படத்தில் பாட்டு கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க. ஏன்னா நடுவில் ஒரு 3 பாட்டு நடுவில் பக்கத்து எல்லாமே கரெக்டாக இருந்தது. என்ன நடுவில் கொஞ்சம் அந்த அந்த ஒரு கான்செப்ட் எடுத்துகிட்டு வராங்கல்ல, லவ்வே சொல்ல மாட்டார் இவர் அப்படின்னு, அந்த சீன் தான் கொஞ்சம் லைட்டாக காண்டா வர மாதிரி இருந்துச்சு. ஏன்டா லவ்வை சொல்லவே மாட்டியாடா, ஏன்டாடி பண்ணுற, நாங்கள் உன்னை தானே பார்த்துக்கிட்டு இருக்கோம், லவ்வை சொல்லியா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் எண்ட் ஆஃப் தி டே ஒரு நல்ல ஒரு வைபோட ஹீரோயினை கரெக்ட் பண்ணிட்டு போகிறாரு. ஹீரோயின்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க, எல்லாம் நல்லா இருக்குது. படத்துக்கு ரேட்டிங் 10க்கு ஒரு 7 கொடுக்கலாம். ஓகேவா? நல்லா இருக்குது. தனுஷ் பாட்டு அந்த வாய்ஸு அதெல்லாம் கரெக்டாக செட் ஆச்சு, நல்லா இருந்தது. ஃபஹதோட ஆக்டிங்க்குன்னு இந்த படம் கிடையாது, பட் ஆனால் கிளைமேக்ஸில் அவருக்கான ஒரு பாட்டை போட்டு ஒரு மாசான ஒரு பில்டப்பை கொடுத்து மாஸ் பண்ணிட்டாங்க. எல்லா ஆடியன்ஸுக்கும் பிடிக்கும். ஆனால் இந்த படத்தோட டார்கெட் ஆடியன்ஸ் வந்து இந்த இன்ட்ரோவெட்டு, லவ்வை சொல்ல முடியாமல் கஷ்டப்படுவாங்களா, அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு நல்ல படமாக இருக்கும். பிடிக்கும். அந்த ஒரு கனெக்ட் இருக்கும். கனெக்ட் இருந்ததுன்னா கொஞ்சம் அவங்களுக்கு பிடிக்க வாய்ப்பு இருக்குது, அவ்வளோதான்.